ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். மோத்திச்சூர் லட்டு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லோரும் நினச்சிட்ருப்போம், ஆனால் கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் ரெண்டு கப்போ இல்லைனா 1 கப் 3 கப் நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கடலை மாவு எடுத்து ஒரு பிஞ்ச் சால்ட்டை நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிற தண்ணி நம்ம சேர்த்து கொஞ்சம் தோசை மாவு மாதிரி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் தோசை மாவு மாதிரினாலும் பிணைஞ்சிக்கலாம், கொஞ்சம் தண்ணியானாலும் பிணைஞ்சிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்மக்கிட்ட குழிக்கரண்டி இருந்துச்சுன்னா, அதாவது இந்த ஜல்லடை கரண்டின்னு சொல்லுவோம், அது இருந்ததுன்னா அதில் ஊற்றியே நம்ம இந்த பூந்தி ஷேப்புக்கு நம்ம ஊற்றி எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாகவே நம்ம இந்த போண்டா பஜ்ஜி எல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி வெறும் மாவை ஊற்றி கூட அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்படியும் பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி நான் பூந்தி மாதிரி போட்டாலுமே நம்மளுக்கு பூந்தியோட சைஸ் பெருசாக தான் இருக்கும். நான் இதை எடுத்து கரெக்டாக இந்த ஷேப்லேயே நம்ம பூந்தி உருட்டினோன்னா அது மாதிரி வராது. அதனால் கண்டிப்பாக ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் நான் ஒரு தடவை கிரைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் நம்ம பூந்தி மாதிரியும் போட்டு எடுக்கலாம், இல்லைனா ஒரு போண்டா மாதிரி கூட போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது காரா பூந்தி மாதிரி வராமல் கொஞ்சம் சாஃப்டாக வெந்திருக்கும் போதே எடுத்துக்கணும். நம்ம மிக்சியில் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் இது கூட நம்ம ஜீனி பாகு காய்ச்சி ஆட் பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு 1 கப் நம்ம மாவு எடுத்தோம்னா அதுக்கு 1 கப் சீனி சேர்த்துக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா நார்மல் ஒரு ஸ்வீட்டு ஒரு இனிப்பாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3/4 கப் கூட எடுத்துக்கலாம். ஆனால் 1க்கு 1 ரேஷியோ கரெக்டாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது கூட கொஞ்சம் ரெட் கலர் ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிசுபிசுப்பாக வந்தோடனே ஒரு கம்பி பதம் வந்தோடனே இறக்கிட்டு அதை அப்படியே நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் திரித்து வச்சுருக்கிற அந்த பூந்தி கூட சேர்த்து நல்லா கிண்டணும். நல்லா கிண்டிகிட்டு இருக்கும்போது இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும் வாசனைக்கு. நம்ம கீயும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாகு அது ஃபுல்லாமே உறிஞ்சி கரெக்டான ஒரு இதுக்கு வரும். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு லூஸாக தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கொஞ்சம் நேரம் செட் பண்ணி வச்சிட்டோன்னா அது எல்லாத்தையும் உறிஞ்சி லட்டு பிடிக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம இதில் கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட முந்திரி வேணுன்னா முந்திரி சேர்த்துக்கலாம். நான் இது கூட இப்போ வெள்ளரி விதை சேர்த்துருக்கேன். இது அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்து கொஞ்சம் நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம அந்த பிடிக்கிறதுக்கு சூடு குறையணும். இது கொஞ்சம் ஈரமாகவும் இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னா பிடிக்கிறதுக்கான அந்த பதம் வந்துடும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம லட்டு மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிட்டோன்னா மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆயிடும். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே சில்வர் பேப்பர் ஒட்டுறது இது எல்லாமே நம்மளோட இஷ்டம்தான். சில்வர் பேப்பர் ஒட்டினா நம்மளுக்கு அந்த கடையில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான மோத்திச்சூர் லட்டு எப்படி பண்ணலான்னு பார்த்தாச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.